Hi folks, this is Uge. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா விடுதலை 2 படத்தோட மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரி, விஜய் சேதுபதி, சேத்தன், தமிழகசன், கென் கருணாஸ், கிஷோர், அப்புறமேட்டு வேகையாக நடிச்சிருக்கா, இன்னும் பல பேர் நடிச்சு இந்த படத்தை வந்து வெற்றிமாறன் சார் வந்து டேரக்ட் பண்ணியிருக்காரு. இளையராஜா சார் வந்து மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி அந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிசப்ஷன் வந்து கிடச்சிச்சு. ஸோ இந்த படத்தோட செகண்ட் பார்ட் மேலே ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் விஜய் சேதுபதி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு தெரியாது. அதோட லீட் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எண்டில். அந்த லீடை பார்க்கும்போது செகண்ட் பார்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இன்னும் பல முக்கியமான சீன்கள் இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து நெதர்லாண்டில் ராட்டர்டமில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அவார்டுக்காக. அப்போது அந்த படத்தோட ஷோ டைமிங் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து டிக்கெட் வந்து செல் ஆச்சு. இந்த படத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட ஷோ தான் போடணும், பட் அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஷோஸ்லாம் ஓடி இருக்கு அப்படின்ற மாதிரி ப்ரொமோஷனில் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இந்த படத்தில் இன்னும் எதுவும் ஒன்று இருக்கோ அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு கியூரியாசிட்டி டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு இதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து என்ன படம் சார் பண்ண போவீங்கன்னு வெற்றிமாறன் சார் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படத்தை ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்கன்றதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் அடுத்து என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு டெசிஷன் மேக்கிங்காகவே இந்த படம் வந்து இருக்குது. ஸோ அப்படி என்ன சொல்லியிருக்காங்க, இவ்வளோ பேசுகிறாங்கன்னா இந்த படத்தை பற்றி, அப்படி என்ன இந்த படத்தில் சொல்லியிருக்க போகிறாங்க, மக்கள் வந்து இது எப்படி ரிசீவ் பண்ணி போகிறாங்கன்னே தெரியல அப்படின்ற ஒரு டவுட்டோட இந்த வச்சுருக்காங்கன்னா, அப்போ இதில் ஏதோ சொல்லியிருக்காங்க, ஏதோ முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை மக்கள் நல்லபடியாக ரிசீவ் பண்ணிப்பாங்களா இல்லை மாட்டாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. ஸோ அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் பூர்த்தி செய்கிற மாதிரி இந்த விடுதலை 2 படம் இருந்தா இல்லையா வாங்க பார்க்கலாம். விடுதலை 2. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பிரித்து சொல்லாமல் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னு நான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் நான் படத்தோட கதையில் நான் சொல்ல போகிறது கிடையாது. இந்த படத்து மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு வேணும். ஓட்டு போடும்போது யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியணும். அதாவது ஒரு விஷயம் நமக்கு சொல்லப்படுதுன்னா அந்த விஷயம் ஏன் சொல்கிறாங்க, அந்த விஷயத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, பின்னாடி என்ன நடக்க போகுது, இதை எதுக்கு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்ற ஆகாயக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் மக்களுக்கு கண்டிப்பாக இருக்கணுன்ற விஷயத்த வந்து இந்த படத்தில் வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. அதாவது உண்மைன்னா ஒரு முழுமை, பட் நமக்கு உண்மை சொல்கிறாங்களா இல்லை தகவல் சொல்கிறாங்களான்னு பார்த்தா நமக்கு வந்து தகவல் தான் சொல்கிறாங்க. அதாவது நடந்த உண்மையில அங்கங்கே பிச்சு ஒரு நமக்கு என்ன தேவையோ, அதாவது நம்மக்கிட்ட என்ன கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் நமக்கு நியூஸாக சொல்கிறாங்க. ஸோ ஒரு விஷயத்தை வச்சு காட்டி இவன் நல்லவன் அப்படின்னு அவங்க சொன்னால் நம்ம அதை நல்லவன் அக்செப்ட் பண்ணிக்கணும், அவங்க கெட்டவன் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை கெட்டவன் அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்படி தான் மக்களை வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்தில் வந்து நல்லா காட்டியிருக்காங்க. அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படத்தில் நான் பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து யாரையுமே சரின்னு சொல்லலை. இந்த படத்தில் விஜய் சேதுபதி சார் பண்ணுறது தான் சரி, போலீஸ்காரங்க பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்ல வரல. போலீஸ்காரங்க பண்ணுறது சரி, விஜய் சேதுபதி சார் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்ல வரல. விஜய் சேதுபதி சார் பண்ணுறதும் தப்பு. அதாவது அந்த வாத்தியார்ன்ற கேரக்டர் அவரோட ஐடியாலஜியுமே தப்பாக இருக்குது. அவங்க பிடிக்க போகிற போலீஸ்காரங்களும் அங்கங்கே தப்பு பண்ணுறாங்க. அவங்கள இயக்குகிற அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் தப்பு பண்ணுறாங்க. ஸோ நம்மளை சுற்றி இவ்வளோ தப்பு நடந்திருக்கு. இந்த தப்புக்கு நடுவில் தான், இந்த தப்பாக நடக்கிற சொசைட்டிக்கு நடுவில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போது நம்ம இந்த தப்புலாம் சரி பண்ணால் ஃபஸ்ட்டு நம்மளை சரி பண்ணிக்கணுன்ற விஷயத்த வந்து ஷார்ட்டாக வந்து இந்த படத்து மூலமாக சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து எப்படி சொல்கிறதுனா, இந்த படத்தை இப்படி ஒரு படத்தை எடுத்ததுக்காகவே நம்ம வந்து அப்ளாஸ் கொடுக்கலாம். வெற்றிமாறன் சார் மிகப்பெரிய அப்ளாஸ் வந்து கொடுக்கலாம். பிகாஸ் இந்த மாதிரி படம் அடிக்கடி வரணும். ஏன்னா நமக்கு வந்து இந்த சொசைட்டி நமக்கு ஒரு பிஸியான ஒரு வாழ்க்கையில் எதையோ இன்னைக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த மாதிரி படங்கள்லாம் அடிக்கடி வரும்போது நமக்கு வந்து இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த சொசைட்டி நம்மளாம் சேர்ந்தது தான் சொசைட்டி, நம்மளுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷன் இந்த சொசைட்டிக்குள்ளே தான் வாழ போவாங்க, வளர போவாங்க. அப்போது நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோட இருக்கணுன்ற விஷயத்தை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான படங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது என்னுடைய இன்னொரு பர்சனல் ஒப்பீனியன். இந்த படத்தில் விஜய் சேதுபதி சார் வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கட்சியில் சேர்ந்து நியாயப்படி சட்டப்படி மக்களுக்கு என்னென்னலாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு முரண் வந்து ஏற்படும். என்னதான் நம்ம வார்த்தையாலையும் சட்டப்படி கேட்டாலும் கேட்க வேண்டிய இடத்துல அடித்து கேட்டால் மட்டும்தான் நமக்கான நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்புலேருந்து பிரிஞ்சு மக்கள் படை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி வன்முறையை வந்து கையில் எடுக்கிறாரு.
ஒரு கட்டத்தில் தெரியுது வன்முறை தற்காலிக வெற்றியை தான் கொடுக்குமே தவிர நிரந்தர தீர்வு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இடத்துல வந்து பிரேக் ஆகிட்டு. ஸோ நம்ம மக்களுக்கு என்ன சொல்லணுமோ என்ன அவங்களுக்கு ஒரு சரியான வழிபாதையை வந்து காட்டணும் அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தான் கொடுக்கணுமே தவிர வன்முறை கையில் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து காட்டியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல விஜய் சேதுபதியும் அவங்களோட ஐடியாலஜியும் ஒரு தப்புன்னு அவரே வந்து ஒரு இடத்துல வந்து உணராக அவங்க பிடிக்க போக போலீஸ்க்காக அவங்க அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள்னாலே வந்து அவங்க வந்து நல்லவங்க அப்படின்ற விஷயம் நல்லவங்க தான் அப்படின்ற மாதிரி விஜய் வெற்றிமாறன் இந்த படத்துல காட்டல. அவங்களுக்குள்ளேயுமே ஒரு தப்பான ஒரு மனக்கோளாறு இருக்கு, அதுலேருந்து அவங்க வெளியே வரணும் அப்படின்ற விஷயத்தையும் காட்டியிருக்காங்க. அதே மாதிரி ஹையர் கேஸ்ட் பீப்புள்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களாலே கெட்டவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தையுமே இல்லை, அவங்களையுமே ஒரு சில பேர் நல்லவங்க இருக்காங்க. ஸோ நல்லவங்க கெட்டவங்களாம் கலந்து தான் இந்த எல்லாத்து சிஸ்டம்குள்ளேயுமே இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் வெற்றிமாறன் சார் வந்து இந்த படத்தில் வந்து காட்டியிருக்காரு. ஸோ இப்போது பிசி வந்து ஓசிக்கு வந்து அடிமையாக இருக்காங்க அப்படின்னா ஓசி அவருக்கு மேலே உள்ள அதிகாரிக்கிட்ட அடிமையாக இருக்காங்க, அந்த அதிகாரி அவருக்கு மேலே உள்ள அதிகாரிக்கிட்ட அடிமையாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 1 கீழே 1 வந்து யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து அடிமையாக தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பார்த்திங்கன்னா பணமும் அதிகாரமும் தான் ரீசனாக இருக்குது. ஸோ இதை நம்ம சரி பண்ணிட்டாலே சிஸ்டம் வந்து ஓரளவு சரியாக இருக்கும் அப்படின்ற விஷயத்த வந்து இந்த படத்தில் வந்து நல்லா காட்டியிருக்காங்க. ஸோ இந்த படமே நான் ப்ளஸ்ஸாக தான் பார்க்குறேன். நெகட்டிவ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அங்கங்கே வந்து விஜய் சேதுபதி சாரோட லவ் போர்ஷன் வந்து எனக்கு வந்து அவ்வளோவா வந்து பர்சனலாக கொஞ்சம் படத்தோட அந்த ஃபேஸை வந்து கம்மி பண்ணுற மாதிரி இருந்தது. அதெல்லாம் எடுத்துட்டா கூட இந்த படத்தில் வந்து அப்படி ஒன்றும் பெருசாக இருக்காது, படத்தோட என்ன சொல்ல வராங்களோ அதை வந்து டைல்யூட் பண்ணாது அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு வெற்றிமாறன் சார் படம் அப்படின்னாலே ஒரு படத்தில் சண்டை காட்சிகள் வந்து நல்லா இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து சண்டை காட்சிகள் அப்படி ஒன்றும் எடுபடலை, அது வந்து புரியவே இல்லை. யார் விஜய் சேதுபதி அடிக்கிறாங்கன்றது இது, பட் அந்த கோரியோகிராஃப் வந்து ஒழுங்காக இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து. அதுக்கப்புறமேட்டு உள்ள ஒரு சின்ன லாஜிக் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்காசை வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் போலீஸாக நடிச்சிருக்காரு, இந்த பாட்டில் பண்ணையாக நடிச்சிருக்காரு. சின்ன ரோல் தான், பட் இருந்தாலும் அது ஒரு லாஜிக் மிஸ்டேக்காக வந்து நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து இளையராஜா சார் போட்டிருக்காரு, சூப்பராக தான் போட்டிருக்காரு, அதுலலாம் எதுவும் மாற்றம் இல்லை. ஆனாலும் இன்னும் ஒரு யங்ஸ்டர் போட்டிருந்தா சீனோட எலிவேஷன் இன்னுமே ஒரு படி அதிகமாக இருக்குமோ அப்படின்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இப்போ நல்லா இல்லைன்னு சொல்லலாம், நல்லா இருக்குது. பட் இப்போ ட்ரெண்டில் உள்ள ஒரு யங்ஸ்டர் மியூசிக் போட்டிருந்தா இன்னுமே பெட்டராக ஒரு சீனோட எலிவேஷன் இருந்து இருக்கும் அப்படின்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 9.5 out of 10. இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.